போய் அன்னதானம் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு முடிக்கவே எப்படி நான் டவுனுக்கு போய் வாங்கினானா. வணக்கம், நான் தான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டான் நிற்கிறோமே. நம்ம எங்களோட வீட்டான ஒரு நாள் நிற்கிறோம். ஒரு நாளும் எங்கள்கிட்ட வீட்டான் நாங்கள் என்ன நேற்று நீங்கள் கோயிலுக்குள்ள போனோம். அதான் அதுவும் நேற்றைய தினம் கோயிலுக்கு போனாங்க. ஆனால் என்ன செந்தூரன் வரவில்லை. செந்தூரன் வந்துட்டு வேலையாண்டு போயிட்டாரு, என்னை விட்டுட்டு மட்டும். உங்களை காலமே இறக்கி விட்டுட்டு நான் வேலைக்கு. அதுதானே அதோட அங்கே கோயிலில் எப்படிமா நேற்றைய தினமும் சந்தோஷமாக இருந்த கோயிலுக்கெல்லாம் போய் அன்னதானம் எல்லாம் கொடுத்து சாப்பிட்டு முடிக்கவே எப்படி 4 மணி ஆயிடுது தெரியுமா செந்திரன். அதுக்கப்புறம் அப்போ செந்திரனுக்கு சாப்பாடு செஞ்சு நாங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு வர சொன்னவன் 4 மணி வரையுமே உங்களுக்காண்டி முழிப்பு இது என்ன இருக்கிறத ஒன்றுட்டு தான் கடையில் வாங்கி சாப்பிட்டு 10:30 மட்டும் பார்த்து கொண்டு இருந்தாங்க. போய் சாப்பாடு முடியும் போய் சாப்பாடு உண்மையிலேயே விருப்பம் தான் அந்த முடியும்னு பார்த்து கொண்டு இருந்தாங்க. சரி வருது அது என்ன வேலை செய்கிறபடிங்கிறான். இதுக்கு மிஞ்சி என்னால் பசி அடைக்கல. நீ வேண்டா இருந்து சாப்பிடு, நான் சாப்பிட்றேன், எனக்கும் சேர்த்து கட்டிக்கொண்டு வா வர நானும் இருக்கலான்னு பார்த்தா 4 மணிக்கு தான் சாப்பாடு தரட்டுன்றது ஏன் செஞ்சிடும் தெரியுமா. சாப்பாடு 2 மணிக்கெல்லாம் முடிஞ்சு 2 மணிலேருந்து நிறைய பேர் உள்ள அதோட நிறைய கறி சோறு. இப்போ எல்லாம் உண்டா குழச்சிருந்தா பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இது எல்லாம் தனித்தனியாக கறி குழம்பு பாசா கோயில் சோறு புக்கை பாயாசம் வடை மோதகங்கள் இல்லாமல் இல்லை. அப்போ எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கவே அங்கே 4 மணி ஆயிடுச்சு சரியா. அப்போ 4 மணிக்கு பிறகுதான் நானும் அப்போ தான் சாப்பிட போனேன். அப்போ தான் நானும் கேட்டேன், உங்களை கோயில் சோறு தந்துட்டு சாப்பிடுவோமே ரெண்டுட்டு தான் எடுத்தேன். நான் எடுக்கணுங்க சொன்னீங்க, சாப்பிட்டுட்டோம், நீங்கள் இரவுக்கு கொண்டு வாங்க சொன்னீங்க. சரி என்று இப்போ இந்த இரவுக்கு நாங்கள் சோறு ஒன்றும் கொண்டு வரல, மோதகம் 2-3 எடுத்துக்கணும் சாப்பிட்டேன். நாங்கள் சின்ன எப்படி சொன்னவன் நீங்கள் கொண்டு எடுத்த அப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன்டா என்ற நிலைமையை நீ யோசிச்சு மயங்கி கிளங்கி விழுந்தா நீயும் கொண்டு போயிருப்பேன். அதுதான் நாளையும் சாப்பிடல, அது 4 மணி தான் நீயும் சாப்பிட பிராண்டு. அதுதான் உண்மைதான். அப்போ நாங்கள் இன்றைக்கு நிறைய காய்ச்சி கொள்ளாம நாங்களே நம்ம இன்றைக்கே இதில் வந்து நிற்கிறோம். சமையல் அதாவது இன்றைக்கும் ஒரு சமையல் வீடியோ தான். அதுவும் பார்த்தா என்ன இன்றைக்குண்டா ஒரு இனிப்பான சாப்பாடு என்ன செஞ்சுற இனிப்பானது. அதை என்ன பார்க்குறதுக்கு முன்னுக்கு உங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோ உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போடலாம். சாசி நாங்கள் 2 வாங்க போடலாம். நீங்கள் மலிக்கிட்டு போகணும் வாங்க உணத்தையோட வேண்டாம் என்ன அவர் இருக்கடுங்க. நீங்கள் என்ன சாப்பாடுன்றது சொல்லுங்க. நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா லட்டுமா, அதாவது கடலை பருப்பில் செய்கிற லட்டுமா. எனக்கான இந்த லட்டுமா பேரும் இல்லை கடலைமா பேரும் என்னடா நாங்கள் எல்லாம் லட்டுமானான்னு சொல்கிறோம். நாங்கள் சில பேர் கடலைமான்னு சொல்கிறவீங்க. அப்போ நான் யோசிச்சேன், எனக்கு தெரிஞ்ச ரெண்டுலேயுமே சொல்கிறோம். நாங்கள் அதாவது லட்டுமா தான் செய்ய போகிறோம். இல்லை சொல்கிறேன் அப்போ லட்டுமா செய்கிற பெரிய வேலையானது இல்லை. ஆனால் என்ன எனக்கு பிடிக்கும். நான் இப்போ கட்டுறதுக்கு முன்னு கடைசியாக செஞ்சேன். நான் என்ன செஞ்சுறேன் உங்களுக்கு முறுக்கா தந்து நான் இல்லை செஞ்சு ஞாபகம் இருக்கேன். அப்போ வீடியோ ஒன்றும் இல்லை. நாங்கள் அப்போக்க வீடியோ இல்லை உங்களுக்கு தந்தது ஞாபகம் இருக்கும். நாங்கள் டிஸ்ஸோட ஒருக்கா கொடுத்து விட்டேன். நான் செஞ்சுட்டேன். என்னென்னா இந்த லட்டுமா என்னைய விட உங்கள் அண்ணாவுக்கு நல்ல ஒரு விருப்பம் இருக்குது. நான் செய்கிறேன் அடிக்கடி சொல்லுவேன், குழந்தை செஞ்சுதாங்கன்ட்டு நாங்கள் செய்கிறாங்க அடிக்கடி விரும்பி. அப்போ இன்றைக்கு கட்டி 2 வருஷத்துக்கு அப்புறம் செய்ய போகிறோம் திருப்பி. ஆனால் எல்லாம் மறந்துட்டேன் கொஞ்சம் இப்போ அப்போ சரி என்ன நாங்கள் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கோம். வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்க, பார்த்தாலும் தெரியும் கடலை பருப்பு இது, அப்புறம் இங்கால சீனி, இது ஏலக்காய் பேக்கெட் கடையில் வாங்கினாங்க, அப்புறம் ப்ளம்ஸ், இங்கால எண்ணெய். இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். ஆனால் என்ன உண்டு எல்லாம் இப்போ நான் இது 1/4 கிலோ தான் என்ன கடலை பருப்பு 2 லட்டுமா செய்யலாம்ன்றதுக்காண்டி விருப்பமாக சாப்பிடலாம் தானே. அதனால என்ன ஒரு அளவாக வாங்கினாங்க. 1/4 கிலோவுக்கு 1/4 கிலோ சீனி தான் வாங்கினாங்க. ப்ளம்ஸ் 50 கிராம் வாங்கினான். என்ன சேப்பிங்க விளங்கி இல்லை. கடலை பருப்பு கிடக்கு, சீனி கிடக்கு, பிளம்ஸ் இருக்கு. அது என்ன வடிவங்களில் விரப்புன்னு கொண்டு விளங்கா செஞ்சு தருவேன் சாப்பிட்டு பாருங்க அதே மாதிரி. சரி அதுக்கு முன்னுக்கு நாங்கள் என்ன செய்யணும், அடுப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை பிடிங்க, இதை வச்சு கொண்டிருங்க. நீங்கள் இந்த அடுப்பு வேலை செய்யாது. அது ஏதோ லீக் பண்ணது போல ஏன்டா போட வேலை செய்யாது. உண்மைதான். திடீரெண்டேன்னு தெரியா. நான் வீட்டை விழானால இல்லைத்தான் 5 நாளாக. அப்போ அதனால இது லீக் பண்ணுதான். அப்போ நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம். என்ன 5 நாளாக நீங்கள் இல்லை கவலை போடுறக்கா தேடி வந்துருக்கு. அதுதான் என்ன செய்யறது, என்ன சமைக்கிறேன் இல்லை தானே. அப்போ இதில் அப்போ ஒன்றும் செய்யலாம் போயிட்டு. அப்போ அதான் அது வேலை செய்யாமல் போயிட்டு இது வேலை செய்த ஓரளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு காற்று கொஞ்சம், ஆனால் சட்டி சூடாகிட்டு சூடாகிட்டு அப்படியே நாங்கள் என்ன செய்ய போகிறோம். சூடான உடனே
எண்ணெயை ஊத்த போறோம். பொரியல் ஒன்றும் போடாம இது சூடாயின இது காட்டு வேகம் கிடக்கு. இப்படி ஒரு நாள் செய்யாதே. அதாவது நாங்கள் முதல்ல என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. கடலை பருப்பு போட போறீங்களோ பிளம்ஸை போட போறீங்களோ? ஏன் பிளம்ஸ் அன்னைக்கு போடுங்கணும் நினைச்சாச்சுலாம் எனக்கு அதான் நாங்கள் முன்னுக்கு கடலை பருப்பு எல்லாம் பொரிச்செடுக்கணும். அப்படி இதுக்கு பெரிய வேலையாண்டே இல்லை, இது பொரிக்கிறது மட்டும்தான் வேலை. ஆமாம். ஓ மிச்சம் இல்லாத மட்டும் இருக்கா சாய். அப்படித்தான் இதில் எல்லாம் கிடக்கு பிளம்ஸும் சீனியும் கிடக்கு. அதான் அது ஒரு இதுதானே பாப்போம் ஒன்று ரெண்டு போட்டு. ஆனால் வடிச்சு சரியா வேணும். இன்னும் சத்தஞ்சலாக இருந்தாமல் இருக்குன்னு மீன் அப்படி இது போட்டோன்னு தான் சத்தஞ்சலாம் நின்றுட்டு. ஓ இங்கே பாருங்க சாய் பொறி வருது. ஒரு சத்தத்தையும் எனக்கு வேமா கிடக்கு. பொறிச்சு எடுக்கணுமே நாங்கள். நான் நினைச்சேன்னா நீங்கள் போட இன்னும் சத்தம் கூட போதாது. நான் கொஞ்சம் போட்டு பொறிக்கணும். இந்த ரெண்டு ஆகி போடுவோம். என்னத்தையும் நினைக்கிற பொறிக்காது பொறிக்காதுல்ல. ஆனால் நினைக்கண்டா இதுவும் பொறிக்காது கிடக்கு. ஏனண்டா அன்னைக்கு போட்ட மாதிரி கிடக்கு. கண்ணிக்கு போட்ட ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்கு. கண்ணிக்கு போட்ட மாதிரி தான் கிடக்கு. அதுதான் என்ன சந்திரன் இது எப்படி இருக்கு? கண்ணா கண்ணா என்ன பிள்ளையோ இல்ல நாங்கள்லாம் பிள்ளையோ செய்யறோம் முறைதானே நம்மளே. சந்திரன் பாத்தீங்களா இவ்வளவு நேரமே எரியல அடுப்பு வந்து போயிருக்கு காத்துக்கு. அப்படியே அதுதான் இன்னொரு சத்தம் எல்லாரும் இல்லாம இவ்வளோ பயந்து போட்டு. இப்ப பாருங்க இனிமேதான் புரியுது. அதனால கடலை இன்னும் வருமா போட சத்தங்கள் இப்ப இன்னொரு சத்தத்தையும் அது என்ன தெரியுமா நாங்க வெளியில வச்சிருக்கோம். சரி நாங்கள் இதுல நாங்கள் ஒன்றும் அடைக்கவும் இல்லையோ வெட்ட பழிக்கிறபடியே காத்து வந்து வந்து நோக்குது. இப்போ வாசம் அடிக்குது. என்ன இதெல்லாம் சந்திரன் இதுவும் செய்யுது. பருப்பு பாக்கெட் பருப்பு வேறு கடையில் தூளும் போட்டு சாப்பிடலாம். அதுவும் நாங்கள் அது ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுவோம். என்ன வீடியோவில் தூளா போட்டு சாப்பிடுவோம். இல்லை இதெல்லாம் பொரிச்சு தூளெல்லாம் போட்டு செய்கிறது. அதுவும் ஆனால் லக்குமாம் பொரிச்சு இது கண்ணு நேரம் ஆகும் போல. ஓ பொரியல் லேட்டாகும். ஏனண்டா என்னன்னு சொல்ற இதுக்கு பெரிய வேலை இல்லை. இதை பொரிச்சு எடுத்தா ரைட் அவ்வளோத்தையும் போட்டு மிக்சி கடிச்சா எல்லாம் முடிக்கும். ரைட் மிக்சிக்கே மடிக்கணும். மிக்சியில் அடிக்காம என்னண்டு செய்வீங்க? கடலை பருப்பு அப்படியே சாப்பிட்றது லட்டுமா உங்களுக்கு வர்றது? உண்மையா சொல்லுங்க உங்களுக்கு லட்டுமா டம்னு தெரியுமா? மாத்திரி லட்டு மாத்திரி இந்த மாதிரி செய்யற முறைப்பாடு லட்டு மாத்திரியும் தானே. என்ன கலர் அது? வெள்ளை கலர். அதுதான் இது தெரியாதாமே. புரியுதே. இங்க வேறங்க வர பருவம் வந்துட்டு இதெல்லாம் பொரிச்சா தானே. இல்லை பொரிஞ்சா டக் டக்கு நீங்க எப்படி எடுத்து எடுத்து போட அடுத்ததையும் போட்டுட்டோம். முந்தி காலத்துல இந்த லட்டு மாவோட செஞ்சுக்க மாட்டோம். என்ன ஏன் செஞ்சிருக்க மாட்டேன். செஞ்சா கூட்டாளுக்கு விட்டுட்டீங்க மிச்சி இல்லை. அட ஓ அவையில அடிச்சிருப்பினா என்னப்பா இவ்வளோ மறைக்கிறனம்மா பெரியாக்கள் எல்லாம் அந்த காலத்தில் அந்த அம்மியில் அரைச்சிதான் எல்லாம் செய்யணுமா. அவைகளுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணமாப்பா மதிக்கிறது. சரி நாங்கள் இனிமேல் இதை எடுப்போம். மெயினண்டா ஆகலும் பொரியக்கூடாது. என்ன கருத்து போடும்போது கருப்பு கலர் இல்லாமல் பொண்ணு ரொம்ப இந்த கருத்த கலர்லாம் எங்களுக்கு வேறு சரியான ஹீட்டாக கை சுடு பிடிப்பீங்க. இங்கே பாருங்க பொரிச்சு எடுக்கிறேன். நிறைய நாளுக்கு அப்புறமே செய்கிறேன். இப்போ எப்படியும் 2 வருஷமா அது கிட்ட செய்ய விட்டு கடையில் விற்கிற பருப்பு பேக்கெட்டு வாங்கிட்டு என்ன பருப்பு பார்த்தீங்களா உரைப்பு இல்லைப்பா. அது நீங்களாம் அப்படி அந்த வித்தியாசம் கொஞ்சம் யோசிக்கிறேன். நீங்களே என்ன செஞ்சுறேன் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறேன். சமையல்காரி உண்டு அந்தலாம் நான் சமையல்காரி தானப்பா. இவ்வளோ வீடியோவில் இவ்வளோ சமைக்கிறேன்னு தெரியாது. மற்ற ஏதோ நீங்கள் இந்த சாப்பிட்டது எல்லாமே இல்லை உங்களுக்கு. அது இப்படியான சாப்பாடுகளுக்கு தான் செஞ்சு முதல்வருக்காக கட்டுறதுக்கு செஞ்சிருந்தேன். நீங்கள் கட்டுறது செஞ்சிருந்தேன். எப்போ லவ் பண்ண செஞ்சிருந்தேன். அதான் பார்த்து மறக்குறீங்களே. ஐயோ கொஞ்சம் கறிக்கிட்டு பார்த்தீங்களோ. சரி நாங்கள் நீ அடுத்த போடுவோம் கறி. ஐயோ என்ன இப்படி போடும் கையில் பட்டுட்டு இங்கே பாருங்க கறிக்கு படிங்க. கொஞ்சம் கறிக்கு போட்டு அதை எடுப்போம். மெயின்டா இப்போ லட்டுமா சுவத்தம்மா தமிழ் சேர்த்தடும் இந்த மாதிரி சேர்த்தடும். என்னண்டு இதையும் சேர்த்தடுங்க.
பருப்பு டக்குன்னு எடுத்துருவோம். என்னண்டா இது பொன்னுரமா இருந்தா தான் பொரிச்ச உடனே வெள்ளை கலர்ல வருமா, இல்லாட்டி நீங்க அந்த பருவத்தில் எடுக்கும். அப்படின்னா நீங்க பச்சையா தான் சாப்பிடணும். இதில் பிளான் சொல் அப்படி சும்மா மேலால போடுறது. சும்மா அதில் மேலால போடுறோம். நீங்க அதை பெரிய யோசிக்க. ஆனா இங்க வேணுங்க இந்த மஞ்சள் கலர் என்ன மாறுதுன்னு ஒன்று கறி போய் கூட இதுக்குள்ள போடுங்க. கறி நெய்த்தை இதுக்குள்ள போடுங்க. ஏன் நீங்க சாப்பிட போறீங்க? இந்த தூளை போட்டு சாப்பிடுங்க. நீங்கள் இதில் இங்கே பருப்பு வைக்கிறேன் செய்கிறேன். அதுக்கான கறியில என்ன சாப்பிட சொல்றீங்களோ? சரி, தப் பண்ணா 5 நிமிஷம் வேலை தான். இது சரியான ஈஸி. என்னடா கடையில இப்போ லட்டுமா பேக்கெட் பார்த்தீங்கன்னா 80 ரூபா 70 ரூபா ஒரு லட்டுமா. இப்போ நாங்கள் இதில் எத்தனை செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ எனக்கு இவ்வளோத்துக்கும் என்ன கொஞ்சம் காசு தான் முடிஞ்சாது. எவ்வளோ முடிஞ்சது? 500 500 ஓ, இப்போ பார்ப்போம். ஒரு 50 ரூபா படிக்கின்றாலுமே எத்தனை லட்டுமா விற்க போகிறோம்னு பார்ப்போம். விற்க போகிறீங்களா? விற்க போகிறேன்னா உங்களுக்கு தான் வாங்க மாட்டேங்க. ஏன் இந்த சமையல அப்படி நீங்கள் நினைச்சிட்டீங்களா? அப்படி நினைச்சு அப்போ அது சரியே நீங்கள் வேலையை போயில உண்மையை சொல்லுங்க. சட்டியானே இல்லை அதை அப்படித்தானே வேலையை போகணும். நீங்கள் லைட்டை போட்டதெல்லாம் திங்கிறேன். ஐயோ லைட் இல்லாது லைட்டை போட்டதெல்லாம் சரி. இங்கே வேற அடுத்ததும் செத்துறோம். கதை கேக்கி அதை பொரிஞ்சிட்டு நாங்களும் எடுப்போம். இதே மடுத்து போட்டு காசை நிப்பாட்டி போட்டு ஃபஸ்ட்டு வேணுண்டா அடுத்ததும் கருகி போடும். அதுதான் என்ன செய்யுங்க வடிக்கு நன்னி வடிக்கிறேன் பேர் திருப்பி அதுக்குள்ளே போட்டுறீங்க. ரைட். இப்படியே இல்லாத நல்ல வடிவா வடிச்செடுக்கும். இன்றைக்கு சென்றுக்கான ஒரு கதை நடந்த தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு நான் கிளாஸுக்கு போனான்னு இல்லை உங்களோட கிளாஸுக்கு. அப்போ போக இன்றைய தினம் எங்களுக்கு அந்த சிரட்டை வேலை செய்கிறது, அதாவது இப்போ கொஞ்ச நாளாகவே சிரட்டையில் அந்த சிரட்டையில் கரண்டி செய்கிறது, சிரட்டையில் பொண்ணு பூச்சாடு செய்கிறது, அப்படி கீட்டேக் செய்கிறண்டு ஒரு அண்ணா அந்த HOS இதால் வந்த வேணும். அந்த எங்களோட அரசு பிரதேச சபையால் வந்த வேணும். அவையல் வந்து அப்போ அந்த மிஸ் என்ன வந்து கேட்டுவா. அப்போ அவையாவுக்கு எல்லாரும் சொன்னேன் எனக்கு அது யூடியூப் செய்கிறவாண்டு. அவள் என்ன பார்த்து ஒரு சொல்லி கேட்டுவா, உங்களை பார்க்க சமைக்கிற ஆள் போல தெரியல இல்லையா? சிரட்டை கொண்டு வர இல்லை இப்போ சமைக்கிற மாதிரி தெரிய இல்லையா? சும்மா சின்ன பிள்ளைமை இருக்கா பெம்பெல்லாம் கழிச்சு கொண்டு இருக்கீங்களா? சமைக்க தெரியுமா உங்களுக்கு? சிரட்டை கொண்டு வந்தா நீங்கள் இல்லை செஞ்சு பூச்சாடி நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுவோம். நாங்கள் என்னென்ன செஞ்சு நாங்கள் சரி. நாங்கள் இனிமே அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம், இது எல்லாத்தையும் எடுத்து போட்டு நாங்கள் மிக்சிக்கு போடுறதுக்கா பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மிக்சி கப்பு போய் எடுத்துன்னு வந்துட்டோம். ஆனால் என்ன இதுக்கு சின்ன மிக்சி கப் இருந்தால் அப்படி ஓகே. ஆனால் எங்கள்கிட்ட மிக்சி கப் இல்லாதபடியாக நாங்கள் பெருசுக்கே தான் போட்டு அடிக்க போகிறோம். அடிப்படுவதோ தெரியல. நாங்கள் போட்டு பார்ப்போம் ட்ரை பண்ணியதுக்கு. நாங்கள் இனிமேல் என்ன செய்ய போகிறோம், முதலாவது இந்த கடலைப்பருப்பை போட போகிறோம். அதாவது பொரித்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு போட்டுட்டு நல்ல வடிவாதையும் இது போடுறது கொஞ்சம் கவனம் தான் போடுவோம். பயமாக்கூட பொட்டு போடுறது அம்மாச்சி உண்மையை பார்க்க பயமாக்கூட இவ்வளோ ஒன்றா வந்துருக்குங்க. செந்திர நாட்கள் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அலுவலாம் அரை கூப்பிடா 5 நிமிஷத்தில் போயிட்டு வரலாமான்னு போட்டேன். அப்போ நான் சொன்னேன் அவர் வர்ற கடையில் லட்டுமா செஞ்சு வச்சேன். அவர் சொன்னதில்ல எனக்கு தெரியாது. அப்போ அவர் வர்ற கடையில் செஞ்சு வைப்போம்ட்டு நானே எல்லாத்தையும் செய்வோன்னு வந்துட்டு இங்கே வேறுங்க போட்டாச்சு கடலை பருப்பு. அடுத்தது நாங்கள் சீனி அதுக்கு தேவையான அளவு 1 கிலோவுக்கு 1 கிலோ தான் தேவை. இப்போ நாங்கள் அப்படியே போடுவோம் 1 கிலோவுக்கு கொஞ்சத்தை வைப்போம். இருக்கும் பார்த்து சுட்டா போடுவோம்னு. அடுத்த கட்டம் ப்ளம்ஸ் இப்போ போடுறேன் அரை பட்டுருமே இந்த மிக்சிக்கு. அடுத்து இந்த ஏலக்காய் பேக்கெட்டையும் போடணும். சரி, போட்டாச்சு. இனிமேல் இங்கே பாருங்க இதை என்ன வடிவாக இருக்குண்டு. இனி நாங்கள் இந்த 3ஐயும் மிக்சியில் அடித்து கொண்டு வந்து எடுக்க பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லட்டுமா அடித்து விட்டோம். இங்கே பாருங்க என்ன செந்துறேன் அடிபடாது. என்னது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு கதை என்னண்டா அறுவல் நெருவலா கொஞ்சம் இருந்தா தானே நல்லா இருக்கும். சசிஞ்சொல்ல அத்தை சொன்னுவா, அதாவது உங்க அம்மா சொன்னுவா கொஞ்சம் அறுவல் நெருவலா இருந்தா நல்லா இருக்கும் கடிச்சு சாப்பிடுவேன்னு சொன்னவா. அப்போ நாங்கள் அது நினைக்கப்படி நாங்கள் அறுவல் நெருவலாவே அடித்தோம். நாங்கள்
அடுத்து இதுக்கு என்ன செய்யப்படும் தெரியுமா? என்ன செய்ய போறீங்க? ப்ளம்ஸ் போட போகிறோம் நாங்கள். அதாவது ப்ளம்ஸ் வாங்கி வச்சிருக்க ப்ளம்ஸை அப்படியே இதுக்குள்ளே போடுவோம். மெல்ல மெல்லமாக தூவுகின்றது மெதுவாக அப்போ ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு. போட்டே அடிக்கிறா பார்த்தீங்களா வீடியோவில் பாவ நின்று நீங்கள் சொன்ன அப்புறம் இல்லையே இல்லைண்ணே பார்த்தீங்களா நீங்கள் சொன்னீங்க என்னென்று லட்டுமா வேற மணி இனிமேல் நாங்கள் இதை நல்ல வடிவாக வட்டமாக பிடிக்கணும் உருண்டை. ஆனா என்ன எனக்கு தெரிஞ்சு உருண்டை வரும்போது இருக்காது உடனே என்னண்டா வேல் உருண்டை அப்படி வச்சு விற்கிறேன். அது உருண்டை அப்படியே அந்த பையக்க போட்டு அப்படி சும்மா உருண்டை மாதிரி மாவு கொட்டி போட்டு பைய சுற்றி விடாது உருண்டை அப்படி எரிய போய் கிடக்கு. நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் இருக்கு அப்படி உருண்டையா பிடிக்க நிற்காது நிற்கும் செந்துறேன் நான் செய்கிற லட்டுமா பிடிச்சேன். ரைட் சச்சி வைங்க. என்ன லட்டுமா பேட்டா போலாம் கிடக்கு பாப்பா வச்சு பாப்போம் உண்டு எங்களோட ரேக்க அது அப்படி வராது. அச்சோ கடவுளே உண்மைக்குமே அவையில் பிடிக்கணும் இன்னும் வடிவா. ஆனா இல்ல அமர்த்தி பிடிக்கணும் சட்டை அப்படி இல்லாமோ அது சும்மா மாவை போட்டு இந்த லட்டுமா பையருக்கு தானே பையக்க போட்டுட்டு ரவுண்டா அப்படி சுத்தி விடுறது. லட்டுமா கொடுமையை வந்து நாங்கள் இப்ப கரண்டிக்கே போட்டு சாப்பிடலாமே நம்ம அப்படிதான் சாப்பிடுவோம். அப்படிதான் சாப்பிடுவோம் ஏனண்டா வராது. நாங்கள் அப்போ இதை போய் நாங்கள் இனிமேல் நல்ல வடிவாக இதண்டிட்டு இருந்தானே எல்லாம் போட்டு நான் இப்போ உருண்டைக்கு படிக்காதான் நான் இப்போ கையால் எடுத்து பிடிச்சி பார்த்துனேன் சரி வரையில. நாங்கள் இனிமேல் கரண்டிக்கு எடுத்து போய் சாப்பிடுவோம் வேலை எடுத்துக்கணும். சரி வராது அது ஒரு ஈரப்பிடிப்பா ஒரு தன்மை இருந்தா தான் அது உருண்டை மாதிரி வரும். அப்போ தன்மை என்ன உருண்டையா நீங்க சாப்பிடுவோம் தண்ணியை ஊற்றி போட்டு அப்போ சாப்பிடுவாங்க. என்ன திந்துறான்னு உங்கடாக்காத ஈர பிடிப்பண்டா இப்படித்தான் கடையில வர்றது. ஆனா என்ன அவையில் அந்த செந்திரன் சொன்னோம்ல அந்த பக்கெட்டுக்க போட்டு அப்படியே உருட்டி வைக்கிறபடியா அப்படியே இருக்குமே. அப்ப நாங்க இனிமே போக்கு நாங்க கரண்டி எடுத்துக்கணும் வந்தோன்னு பாப்போமே. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க லட்டு பிடிக்கல தானே அப்ப நாங்க கரண்டிக்க போட்டு சாப்பிடுவோம். 3 கரண்டி எடுத்துக்கணும் வந்தோம் நாங்க என்ன உங்களுக்கு கொண்டு உங்களுக்கு கொண்டு செந்தமாமா கொண்டு அத்தை கொண்டு சரியோ. இதுக்குள்ள யாருக்கு தர்றது? சச்சினுக்கு. இதுக்கு நாங்க சச்சினுக்கு கொடுப்போம். சச்சின் சாப்பிடட்டும் முன்னுக்கு இந்தாங்கோ சச்சின் சாப்பிட்டு பாருங்க. இதுக்குள்ள வச்சு நாங்க சாப்பிடுவோம். நீங்க இதுக்கு சாப்பிடுங்க உங்களுக்கு பெருசா சாப்பாடு சாப்பிடுறது ஏன்னா நீங்க சாப்பிட்றே இல்லைன்னு தெரியுந்தாங்க. அச்சோ கொட்டுப்பட்டுட்டு சாப்பிட மாட்டோம். சரி சாப்பிட்டு பாருங்க செந்திரன் ஃபர்ஸ்ட் நீங்க அப்படி அண்ணம் இல்லை நான் சாப்பிடுவேன் தான் உங்களோட. எனக்கு இப்போ வயது கொஞ்சம் சாப்பிடலாம் எங்களுக்கு பிறகு சாப்பிடுவோம். நீங்க சாப்பிடுவது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடுவேன். சச்சின் சாப்பிடு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இருக்கா உண்மையாவோ கவனம் கிண்ணிய எல்லாம் சாப்பிட போறீங்க சந்திரன் சச்சின் சாப்பிட ஒரு காலி சாப்பிட கடுங்க செந்தமா கிட்டே இருக்கும் வந்து பாருங்க அந்த கரண்டி கிண்ணிக்கேன் சாப்பிட்றாரு ஒரு அடுத்து சாப்பிடுங்க மணமண்டு எடுத்து சாப்பிடுங்க இப்படி கிட்ட எடுத்து என்னென்ன வெள்ளன வச்சுன்னு சாப்பிடுவீங்க. கரண்டி விட்டா கிண்ணிய கரண்டியில வந்து சாப்பிடுவேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு செந்தமா எப்படி இருக்கு? உண்மையாவோ நல்லா இருக்கு நல்லா இருக்கு. அப்ப நான் சாப்பிட்டு நம்பி பார்க்கலாம். மாண்டேன் பேர் வந்த மாமா போலான்னு இருக்கும். நானா ஒரு நல்ல வாசம் அடிக்குவேன் நினைச்சு எப்படி இருக்கு உங்களை லட்டுமா? சசின் நான் இதில் அரைச்சி கொண்டு வந்தேன் கேட்டு அது கொஞ்சம் தாங்க சாப்பிட்டு பார்ப்போமாண்ட கொடுத்தோன்னு எங்கே வாங்கினீங்க? டவுனுக்கு வாங்கினீங்க? ஏன்னா உங்களோட அப்பா எங்கே வாங்கி கொண்டு வர்றாரு இது? அப்போ இதை யார் இங்கே வாங்கினது? நான் டவுனுக்கு போய் வாங்கினானா உடனே சொன்னேன். நான் டவுனுக்கு போய் வாங்கினேன் அவங்க பெருத்துறைக்கு உங்களோட அப்பா வாங்குவேன் அங்கே தானே. நான் சாப்பிடுவேன் என்னண்டா எனக்கு நானே செஞ்சேன் எனக்கு பிடிக்கல பெருசா இனிப்பு தானே அதோட மற்றது இது மிக்சிக்கு
அறுபதாயிரம் போட்டதும் நல்லா இருக்கு உண்மையா. ஏன்னா நான் தூளா தான் அடிக்கிறேன்னா 10-5 கொஞ்சம் 60 இருந்தா கடிச்சு சாப்பிட நல்லா இருக்குமெண்டு. அப்ப அதான் நாங்களும் அப்படி அடிச்சுனாங்க. உங்களோட அம்மாஞ்சின்னு அப்படி பிள்ளையாண்டா கொமன்ஸ்ல வரட்டுமே அதே பற்றி தானே சாப்பிடுங்க தரட்ட. வேண்டாம் கலைச்சி போட்டு தண்ணி அப்ப குடிச்சிட்டு வாங்க. குடிச்சிட்டு ஒரு ரக்கி விடுங்க வேற கவனம் 2 பேரும் பாடு. சரி அப்ப செஞ்சுட்டு என்ன செய்வோம் நாங்கள் சாப்பிட்ட நீங்கள். ஆனா உண்மைக்குமே பாருங்க இந்த 1/4 கிலோ பருப்புலான அவ்வளவு செஞ்சிருக்கு. இவ்வளவு வந்திருக்கு இதுக்கு இதே பாருங்க. இந்த பருப்பு 1/4 கிலோ 125 ரூபா. அதுக்கு 2 லட்டு மாவு கொடுத்து வேற 2 பேரும் 2 லட்டு மாவாங்களா இந்த லட்டுமா வாங்குறா கடையில. இதுல உண்மைக்குமே அப்படி ஒரு 10-12 லட்டுமா சுடலாம். அந்த உருண்டையா பிடிக்கலாம். அத்தை நீங்களே இல்ல சொன்னீங்க இல்ல இது பருப்பு என்ன செய்யறேன் பாத்தீங்களா 60 சொல்லி போட்டு இல்ல அத சமாளிக்கிறேன் பாத்தீங்களா. அப்ப அதுக்காண்டி சொன்னீங்களா 60 அதான் உண்மையான அது அப்படி இருந்தாலும் சாப்பிட நல்லா தான் இருக்குமே செஞ்சிரு. ஆனா நல்லா வந்திருக்கு உண்மைக்குமே. உங்களுக்கு இருக்கிற விருப்பம் இல்லையா? சரி அப்ப நாங்க என்ன செய்ய இதோட வீடியோ முடிப்போமே நான் அப்ப. சரி அப்ப நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போறோம். என்ன கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.